Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் பன்னீர் டிக்கா தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம ஹோட்டல்ல, ரெஸ்டாரண்ட்ல ஓவன் இருந்தா தான் செய்ய முடியும். நம்ம சாப்பிட முடியும்னு இல்ல. வீட்லயே தவால எவ்வளவு ஈஸியா செய்யறது தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, கிராம் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இதுல இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். Ginger garlic paste 2 tablespoon எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா 2 tablespoon மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, 1 tablespoon கரம் மசாலா, 1/2 tablespoon மஞ்சத்தூள், 1/4 tablespoon வந்து cumin பவுடர். இது வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடராக்கி வீட்டிலே ரெடி பண்ண cumin பவுடர். இதில் வந்து 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 tablespoon இல்லை 1 tablespoon மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய், இதோட ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்லாம் இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஸோ இது 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் 1 tablespoon யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒட்டும். இப்போ இதில் ஒரு லெமனில் ஆஃப் எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு சுவை ரொம்ப பிடிச்சிருந்தா ஒன்று கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது பேர் ஜாதிக்காய், இங்கிலீஷில் நட்மக் சொல்லுவாங்க. இது ஒரு பிஞ்சு நம்ம துருவி போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவரும் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி நல்லமாக பள்ளமாக பார்த்து எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கைகளாலே மசாலா, பன்னீர், வெங்காயம், கொடமிளகா, தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் பன்னீர்லேயும் இந்த காய்கறியிலும் நல்லா இறங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes கழிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்மால் சைஸ் உட்டன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடமிளகாவை எடுத்து இதுக்குள்ளே சொருவிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பன்னீர் எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். அதே மாதிரி அதே ஸ்டெப்பில் நம்ம லைனாக அதே ஸ்டெப்பில் நம்ம திரும்ப அது எல்லாத்தையும் அந்த குச்சியில் நல்லா சொருகிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா காய்கறியும் பன்னீரையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பெரிய ஸ்டிக்காக கிடச்சா ரொம்ப ஈஸியாக ஆயிரும். டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ரெட் கலர் குடமிளகா, எல்லோ கலர் குடமிளகா கிடச்சாலும் அதையும் இதே மாதிரி நம்ம மசாலாவை தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம குத்திக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 tablespoon வெண்ணெய் போட்டிருக்கேன், ஹோம்மேட் பட்டர். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்காவை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஒட்டி இருக்கும், பிரியாது. ஸோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 5 minutes கழிச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது ஃபாஸ்ட்டாக திருப்பி போட்டுறாதீங்க. கவனமாக 2 ஸ்டிக்கு வச்சுக்கோங்க கையில். ஒன்று பார்த்து திருப்பி போடுங்க. இல்லாட்டினா ஸ்டிக்கில் இருந்து கலண்டுரும் கொடமிளகா, தக்காளி, பன்னீர்லாம். ஸோ பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது ரொம்ப எம்மையாக இருக்கும். நம்ம ரொம்ப ஆயிலும் சேர்க்கறதில்ல, லெஸ் ஆயில் தான். நமக்கு வெண்ணெய் பிடிக்கலனா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பன்னீர் டிக்கா வித் மின்ட் க்ரீன் சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீன் சட்னி வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பன்னீர் டிக்காவை வீட்டில் என்ஜாய் பண்ண போகிறேன். இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.